வணக்கம் உறவுகளே. இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர ஆலயத்தில் இன்றைக்கு புது வருடம் அதோட பிரதோஷ விரதமும் இருக்குது. அது பற்றி ஒரு காணொளி தான். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் மறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ பிரம்மராம்பிகா தேவி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர சுவாமியின் கிருபையால் பிராபோ வருடம் சித்திரை மாதம் 7ஆம் நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் மகா கும்பாபிஷேகமான வைபவம் நடைபெற இருக்கின்றது. அனைவரும் கோவிலுக்கு வந்து நடைபெறுகின்ற இந்த கும்பாபிஷேக வைபவங்களில் கலந்து கொண்டு சுவாமிக்கு சரீர தொண்டுகள், சுவாமி உபயோக கைங்கரியங்கள் செய்து இந்த மகா கும்பாபிஷேகமானது மிகவும் சிறப்புற நடைபெற அனைவரும் அழைக்கின்றோம். வருகின்ற 15ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி கணபதி ஹோமத்துடன் விசேஷ ஹோமங்கள், விசேஷ பாராயணங்கள், விநாயகர் அகவல், கோளறு பதிகம், சிவபுராணம், ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் போன்ற பாராயணங்கள் எல்லாம் நடைபெறும். அனைவரும் கோவிலுக்கு வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஹர பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. மலர்ந்திருக்கின்ற 2026 தமிழ் புத்தாண்டு எல்லோருக்கும் நல்ல ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன்.
காலஸ்தானம் செய்யப்பட்டிருப்பதனால் எம்பெருமான் வழமை போன்று ஆலயத்தை உள்வீதி பிரகாரம் சுற்றி வர முடியாது. ஆதலினாலே காடாலயத்திலே வைத்து சிறிய பூஜைகள் விசேஷமாக நடைபெற்று வருகின்றது. இருந்தாலும் எம்பெருமான் இந்த ஆலயத்தை சுற்றி வருகின்ற பொழுது இந்த சிவபுராணத்தை நீங்கள் எவ்வாறு படிப்பீர்களோ அதே போன்று இப்பொழுது இங்கே சிவபுராணம் படிப்பார்கள். நீங்களும் உங்களுடைய மனதிலே இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு சிவபுராணத்தை படியுங்கள். அடுத்த பிரதோஷ விரதத்திலே எம்பெருமான் வழமை போன்று அலங்காரமான வசந்த மண்டபத்திலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்று எம்பெருமான் வழமை போன்று ஆலயத்தை 3 முறை சுற்றி வந்து உங்களுக்கு எல்லாம் அருள்பாலிப்பார். ஆதலினாலே இப்பொழுது இங்கே சிவபுராணம் படிக்கப்படும். எல்லோரும் மனதிலே இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்களும் சேர்ந்து அந்த சிவபுராணத்தை படியுங்கள். நீங்கள் காத்திருக்க வேண்டும். 12 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரு மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். ஆகையினாலே வருகின்ற 20ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. மகா கும்பாபிஷேகத்திற்கான பூர்வ கிரியைகள், ஒரு மகா கும்பாபிஷேகத்திலே 64 கிரியைகள் இருக்கின்றது. அந்த 64 கிரியைகளையும் நாங்கள் 5 நாட்களாக காலை மாலையாக பிரித்து இந்த ஆலயத்திலே நடாத்த இருக்கின்றோம். அதை பூர்வாங்க கிரியைகள் என்று சொல்வார்கள். அவ்வாறான அந்த பூர்வாங்க கிரியைகள் யாவும் நாளை 15ஆம் தேதி புதன்கிழமை காலை 9:30 மணி அளவிலே விநாயக வழிபாடோடு கணபதி ஹோமம், திரவிய விவாகம், திரவிய சுத்தி, பிராமண அனுஜை, தேவ அனுஜை என்று சொல்லப்படுகின்ற கிரியைகள் நடைபெறும். நாளை மாலை இறைவனுக்கு விசேடமாக புண்ணியாவாதன கிரியைகளோடு ஆரம்பமாகி பூஜைகள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 16ஆம் தேதி வியாழக்கிழமை காலை மாலையாக இந்த பூர்வாங்க கிரியைகள் நடைபெறும். 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விசேடமாக கோபூஜை என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோமாதா பசு இங்கே ஆலயத்திற்கு அழைத்து வரப்பட இருக்கின்றது. ஆலயத்திற்கு பசுவை அழைத்து வந்து பசுவிற்கு விசேடமான கோபூஜைகள் நடைபெறும். அடியார்கள் இந்த பசுவிற்கு அகத்தியிலை வாங்கி கொடுக்க விரும்புவர்கள் வெள்ளிக்கிழமை நீங்கள் அகத்தியிலையை வாங்கி வந்து இங்கே கோமாதா கோபூஜையிலே அந்த அகத்தியிலையை பசுவிற்கு கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமை மாலை விசேடமாக, அதாவது நான் இப்பொழுது உங்களுக்கு கூறுவது ஒவ்வொரு கிரியைகளும் விசேடமான கிரியைகளைத்தான் கூறுகின்றேன். தொடர்ந்தும் பல கிரியைகள் நடைபெறும். ஆகையினாலே வெள்ளிக்கிழமை மாலை விசேடமாக ஒரு பூஜையாக சுமங்கலிகள் எல்லோரும் நீங்கள் சேர்ந்து செய்கின்ற திருவிளக்கு பூஜை, அந்த திருவிளக்கு பூஜையை நாங்கள் வெள்ளிக்கிழமை மாலை இங்கே நடாத்த இருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் அந்த திருவிளக்கு சுமங்கலி பூஜையிலே கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு வீடுகளிலே விளக்கு இருப்பவர்கள் நீங்கள் திருவிளக்கை எடுத்து வந்து இங்கே பூஜையிலே கலந்து கொள்ளலாம். இல்லாதவர்களுக்கு நாங்கள் ஆலயத்தினாலே உங்களுக்கு திருவிளக்கு கொடுப்பதற்கு எல்லா அனைத்து ஒழுங்குகளும் செய்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை விசேடமான காலை மாலையாக 2 நேர கிரியைகளும் நடைபெறும். 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தைக்காப்பியங்கம் என்று சொல்லப்படுகின்ற எண்ணெய் காப்பு, அதாவது அடியார்களாகிய நீங்கள் எல்லோரும் அனைத்து சன்னிதானங்களுக்கும் உள்ளே சென்று உங்களுடைய கைகளினாலே இறைவனை தொட்டு தடவி இறைவனுக்கு எண்ணெய் சாத்துகின்ற ஒரு நாளாக வருகின்ற 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விளங்குகின்றது. ஆகையினாலே ஞாயிற்றுக்கிழமை தவறாது எல்லோரும் ஆலயத்திற்கு வருகை தந்து நீங்கள் அந்த தைலாப்பியங்கம் என்று சொல்லப்படுகின்ற எண்ணெய் காப்பை சாத்தலாம். மற்றும் 20ஆம் தேதி எம்பெருமான் சந்திரமௌலீஸ்வரர் பெருமானுக்கும் ஏனைய பரிகார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. ஆகையினாலே நடைபெறுகின்ற இந்த 5 நாட்களும் உங்களால் ஆலயத்திற்கு வரக்கூடியவர்கள் நிச்சயமாக வாருங்கள். இறைவனுடைய திருவருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும். 5 நாட்களும் வர முடியாதவர்கள் நீங்கள் 19ஆம் தேதி எண்ணெய் காப்பு, 18ஆம் தேதி மாலை நடைபெறுகின்ற சுமங்கலி திருவிளக்கு பூஜைகள் மற்றும் 19ஆம் தேதி நடைபெறுகின்ற எண்ணெய் காப்பு மகா கும்பாபிஷேக நிகழ்விலே எல்லாம் கலந்து கொள்ளலாம். 20ஆம் தேதி மாலை எம்பெருமானுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்ற அன்று மாலை எம்பெருமானுக்கு திருக்கல்யாண உற்சவமும் நடைபெற இருக்கின்றது. ஆகையினாலே இவ்வாறான இந்த சிறப்பு பொருந்திய அனைத்து கும்பாபிஷேக கிரியைகளிலும் அடியார்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். மேலும் இந்த கும்பாபிஷேகத்திற்காக நிதி உதவி செய்ய விரும்புகின்ற அடியவர்கள், அதாவது டொனேஷன் பண்ண விரும்புகின்ற அடியவர்கள் உங்களால் இயன்ற நிதியினை சிறுதுளி பெருவெள்ளம் என்று சொல்லுவார்கள். ஏனாவிருந்தால் இந்த ஆலயத்திலே பெரும் தொகையான பணங்களை
ஆகையினாலே நீங்கள் உங்களால் இயன்ற இந்த நிதியுதவியையும் நீங்கள் ஆலயத்திற்கு வழங்கலாம் என்று கூறிக்கொண்டு அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகத்தினை தொடர்ந்து 45 நாட்கள் மண்டலாபிஷேக பூஜைகள் நடைபெற இருக்கின்றது. இந்த மண்டலாபிஷேக பூஜைகளிலே நீங்கள் ஒரு அபிஷேகத்தை இறைவனுக்கு உங்களுடைய உபயமாக எடுத்து செய்யலாம். அவ்வாறு உபயமாக எடுத்து செய்ய விரும்புபவர்கள் காரியாலயத்திலே தொடர்பு கொண்டு உங்களுக்கு விரும்பிய ஒரு நாளை தெரிவு செய்து அந்த நாளிலே இறைவனுக்கு மண்டலாபிஷேக பூஜையை உங்களுடைய உபயமாகவும் நீங்கள் எடுத்து செய்து கொள்ளலாம் என்கின்ற விடயங்களை எல்லாம் இந்த வேளையிலே அடியார்களாகிய உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டு சரி உறவுகளே, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கனடா அண்ணா பிளாக். மறந்து விடாதீர்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். Thank you.